ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சேவியர் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான். இன்றைக்கி நான் ஹேர் ஆயில் எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹேர் ஆயில் வந்து நான் செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் எப்போவுமே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். காய்ச்சின எண்ணெயை மட்டுமே நான் எப்போவுமே தலைக்கு அப்ளை பண்ண மாட்டேன். 4 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் எடுத்தேன்னா அது கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய். இந்த நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையுமே நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இதையும் 3ஐயும் அப்ளை பண்ணி தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போ ஹேர் நல்லா ஃப்ரிஸினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க. பன்னீர் ரோஸ், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டுமே எடுத்துப்பேன். செம்பருத்தி பூ எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சனால நான் இவ்வளோ தான் எடுத்துக்கேன். அப்புறம் மருதாணி இலை, அது பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா முருங்கை இலை. முருங்கை இலை நல்லாவே ஹேர் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆவாரம் பூ நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேப்பலை வந்து இந்த அரிப்பு, ட்ராண்ட்ரஃப் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். கருவேப்பிலை ஹேர் ஃபாலிக்கில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பெரிய நெல்லிக்காய், கத்தாழை எப்போவுமே நான் இவ்வளோ கத்தாழை எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு ஹீட் பாடி அப்படிங்கிறனால கத்தாழை, சின்ன வெங்காயம், லெமன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். அப்புறம் நாட்டு மருந்து கடையில் வாங்கின அந்த பேக்கெட், பட்டை, மிளகு, ஊற வச்ச வெந்தயம், இது எல்லாம் வச்சு தான் நான் எப்போவுமே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் ஆட் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே எனக்கு ஹேர் ஃபாலிக்கில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால் இல்லாமல் ஆக்குறதுக்கும், ஹேர் ஃபால் ஆனாலும் அதை ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் உள்ள திங்ஸ் தான் நான் மோஸ்ட்லி ஆட் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுற திங்ஸும் தான் இதில் இந்த கத்தாழை, முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா அதில் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாதபடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன் எல்லா இலையுமே. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நான் அரைச்சி எடுத்துப்பேன். இந்த கத்தாழை கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இதில் உள்ள ஈரப்பதம், அப்புறம் சின்ன வெங்காயம், லெமன் ஜூஸ் இதெல்லாம் நம்ம அந்த இலைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்கும் போதே அந்த இலைகள் எல்லாம் நல்லா கிரைண்ட் ஆயிரும். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பரபரன்னு தான் அரைச்சி எடுத்துப்பேன். தண்ணி ஆட் பண்ணாமல் தான் அரைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமையே நான் அந்த கத்தாழை, சின்ன வெங்காயம் இதை வச்சே அரைச்சி எடுத்துப்பேன். மோஸ்ட்லி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி மொத்தமாக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா எனக்கு வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். யூஸ் பண்ணுற பாட்டிலை மட்டும் வெளியே வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அடிக்கடி நம்ம இதை வந்து பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்ட்டு இப்படி மொத்தமாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அரைச்சது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே ஆயிலில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டால் அந்த இலையில் உள்ள ஈரப்பதத்தினால எண்ணெய் வந்து படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா கொதிக்க வைப்பேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நான் காய்ச்சுவேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த இலைகளோட எஃபெக்டும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து சேரும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இலை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக மாறி இருக்குது. பட் இது வந்து கரெக்டான பதம் கிடையாது. அந்த இலையில வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் அந்த எண்ணெயும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக மாறி இருக்குது பாருங்கள். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல் எண்ணெயுமே நம்ம காய்ச்சணும். இது இன்னும் கொஞ்சம் காய்ச்சணும். இப்போ இந்த எண்ணெயோட கலர் இப்போ தான் லைட்டாக சேஞ்ச் ஆக மாறி இருக்குது. அப்போ இருந்த எண்ணெய்க்கும் இப்போ இருந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
இப்போ வந்து கரெக்டான பதம். இந்த கலர் வந்து அந்த இலையோட கலரும் மாறியிருக்கும், எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணெயை காய்ச்சினோன்னா அந்த இலை அவ்வளவும் கருகி போயிடும். ஸோ எண்ணெய் காய்ச்சி எந்த எஃபெக்டும் இருக்காது. அந்த எண்ணெயோட கலர் அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கலர் கொஞ்சம் டார்க் ஆகியிருக்கு அந்த எண்ணெயோட கலர். ஸோ இது கரெக்டான பதம். இதில் வந்து நம்ம எண்ணெயை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எண்ணெய் காய்ச்சிட்டு நான் உடனே எப்போவுமே ஃபில்டர் பண்ண மாட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதை அப்படியே விட்டுருவேன். நெக்ஸ்ட் டே தான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்படி புழிஞ்சு எடுக்கும்போது அந்த இலையில் எந்தவித ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக நல்லா பதமாக காய்ச்சி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா திக்காகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.